அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரீனல் சயின்ஸ் கன்சல்டன்ட் டாக்டர் ஜெயனிவாஷ் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் சிறுநீரகம் சம்பந்தமான பாதிப்புகள் குறித்து ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா திரையில தெரியக்கூடிய எண்ணுக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்க மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு நம்ம மருத்துவரை வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறுநீரகம் பற்றி தான் பார்க்க போகிறோம் டாக்டர். சிறுநீரகத்தில் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, ஒருத்தவங்களை அந்த பாதிப்பு ஏற்பட்டவங்களா அவங்களை எப்படி எவாலுவேஷன் பண்ணுறீங்க, இந்த சர்ஜரி எப்படி நடக்குது, இது பற்றின ஒரு முழு ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க டாக்டர். கண்டிப்பாக. ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஸோ இந்த கிட்னி ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாள்பட்ட கிட்னி வியாதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிசீஸ் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குணப்படுத்தக்கூடிய தன்மை ரொம்ப கம்மி. ஸோ அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு ப்ராக்ரஸ் ஆகி என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை ரீச் ஆகலாம் ஒரு சிலருக்கு. ஸோ அப்படி ரீச் ஆனதுக்கப்புறம், அதாவது அந்த என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸுன்ற அளவுக்கு போனதுக்கப்புறம் ஒரு மனுஷன் சராசரியாக அவங்களோட நார்மல் லைஃப்பை அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணுன்னா அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று டயாலிசிஸ்ன்ற தெரப்பி, அதாவது ரத்தம் சுத்தம் பண்ணுற தெரப்பி. அதில் ஸோ மெனி டைப்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று தொடர்ச்சியாக லைஃப் லாங் பண்ண வேண்டியது வரும். இது ஒரு பக்கம். அப்படி அது இல்லை அப்படின்னாக்க த செகண்ட் ஆப்ஷன், இன்ஃபேக்ட் பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த ரீனல் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ இது இந்த செகண்ட் அண்ட் தி அதர் ஆப்ஷன் தட் இஸ் அவைலபிள். இது 2ல் ஏதாவது ஒன்று செஞ்சால் மட்டும்தான் அவங்களால அடுத்து அவங்களோட லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியும். இப்போ இந்த 2ல் எது பெட்டர், எது இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப், இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வைவல், லாங் டேர்ம் சர்வைவல், திருப்பி அவங்க லைஃப்பை கிட்டத்தட்ட நார்மலுக்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கு எது பெட்டர் அப்படின்னு பார்த்தாங்கன்னா எனி டே ஹேண்ட்ஸ் டவுன் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ன்றது இட் இஸ் பெட்டர் தேன் டயாலிசிஸ். ஸோ அப்போ டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ், ஆஸ் த நேம் சேஸ், அவங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி இன்னொருத்தவங்களோட கிட்னியை எடுத்து இவங்க உடம்புல நம்ம வைக்கிறது. ஸோ அதில் செவரல் டைப்ஸ் இருக்குது. நம்ம இன்ஃபேக்ட் we are going to discuss as we move on in detail. பட் த பேசிக் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரத்த சம்மந்தப்பட்டவங்களோ இல்லை டிஷ்யூ மேட்ச் ஆகிற ஒருத்தவங்களோட கிட்னியை எடுத்து உங்கள் உடம்புல வைக்கிறாங்க. இன்னொருத்தவங்கள ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு டோனர்லேருந்து கிட்னியை எடுத்து உங்கள் உடம்புல வைக்கிறாங்க. ஸோ தட் அந்த கிட்னி உங்கள் உடம்புல நார்மலான கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸை செய்ய ஆரம்பிக்குது. ஸோ அதை செய்ய வைக்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. சர்ஜரி மட்டும் இல்லை, சர்ஜரிக்கு அப்புறமேட்டும் ஆர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அவங்க செயல்படுத்த வேண்டிய நிறைய ப்ராசஸ் இருக்குது. பட் இதையெல்லாம் அப்ரோப்ரியேட்டாக செஞ்சோம், கரெக்டாக கிட்னி மேட்ச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில், அவங்க கிட்னி நார்மலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட லைஃப் ஆல்மோஸ்ட் நியர் நார்மல் ஸ்டேஜுக்கு கம்ப்ளீட்டாக வரலாம். தே கேன் கெட் பேக் டு தேர் நார்மல்சி அஸ் அ ஹோல். ஸோ எனி டே ஒன்ஸ் இந்த நாள்பட்ட கிட்னி வியாதி இருக்கவங்களுக்கு அந்த என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ் வந்ததுக்கப்புறம் டயாலிசிஸாக டிரான்ஸ்பிளான்ட்டா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவோம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது பார்ப்போம். ஒருவேளை டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா டெஃபினெட்லி ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுன்றது தான் பெட்டர் சாய்ஸ். ஓகே சார். இப்போது சர்ஜரினாலே பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அந்த சர்ஜரிக்கு அவங்களோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும், இதை பற்றின ஒரு பயம் இருக்கும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரியான அறிவுரைகள்லாம் அவங்களுக்கு கொடுப்பீங்க? கண்டிப்பாக. அதாவது ஆல்ரெடி இந்த கிட்னி டிசீஸ் வந்துருச்சு, இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்குதுன்றதே ஒரு ஹைலி டிப்ரெசிவ் திங் தான். ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஃபேமிலியோட ஒரு பிரெட் வின்னரோ இல்லை ஒரு காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ இந்த மாதிரி ஒரு யங் ஏஜில் இருக்கவங்களுக்கே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துடும்போது டெஃபினெட்லி இட் டேக்ஸ் அ மென்டல் ட்ரால். ஸோ அந்த ஆஸ்பெக்டையும் டெஃபினட்டாக வி வில் பி சைட் பை சைட் ட்ரீட்டிங். அதாவது நான் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கான கவுன்சிலிங் செஷன்ஸும் சரி, இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி இந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்குறது, இந்த அலாங் வித் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வாட் எவர் வி கிவ், இந்த ஆஸ்பெக்ட்ஸையும் வி கண்டினியூ டு என்கரேஜ் தம் அண்ட் வி என்ஷூர் தட் தே ஆர் ரெடி டு ஃபேஸ் இட். அட் த சேம் டைம் இந்த டயாலிசிஸ் மட்டும், அதாவது பட் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, டயாலிசிஸில் இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ அவங்க டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் அவங்க மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னபடி அவங்களோட மென்டல் ஆஸ்பெக்ட்ஸையும் வி ஹேவ் டு என்கரேஜ், வி ஹேவ் டு கீப் தெம் டு கீப் கோயிங் ஆன் வித் தேர் லைஃப். ஏன்னா இட் இஸ் ஃபார் அ பெட்டர் அவுட்கம். ஸோ த மொமெண்ட் தே கோ இன் டு திஸ் ப்ராசஸ், டிரான்ஸ்பிளான்ட் ஆனதுக்கப்புறம் the way they are going to benefit from that is going to be huge. Of course, as you said, it is a major surgery, but அவங்க அந்த சர்ஜரிக்கு மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்களா, மென்டலி ஃபிட்டாக இருக்காங்களா அப்படின்ற எல்லா ஆஸ்பெக்டையும் நம்ம ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சர்ஜரிக்கு ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் how it goes on. நேயர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க, அவங்க சந்தேகங்களை நம்ம கேட்டுடலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. மேடம், நாங்கள் விருதாச்சலத்துலேருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. டாக்டர் இணைப்பில் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. எனக்கு 2000 வருஷத்துலேருந்து ஸ்டோனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு மேடம். சொல்லுங்க சார், கேட்குது. அது 2018 ஒரு வாட்டி கிட்னி ஸ்டோன் லேசர் மூலியமாக கரைச்சோம். சரிங்க சார். இப்போ 22 ஒரு வாட்டி ஸ்டோனு கரைச்சோம். சரிங்க சார். திரும்ப திரும்ப அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு மேடம். சரிங்க சார். உங்களுக்கு என்ன வயசாகுதுங்க சார்? இப்போ 52. 52 வயசாகுது. அதாவது இந்த
கிட்னி கல் வியாதி வந்து ஒரு சிலருக்கு திருப்பி ரெக்கரண்ட்டாக வரதுக்கான தன்மை உண்டு, கண்டிப்பாக உண்டு. ஸோ இதில் 2 வகையான ட்ரீட்மெண்ட் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஒன்று, அந்த கல் தொந்தரவு உங்களுக்கு வரும்போது டெஃபினெட்லி நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணியிருக்க மாதிரி லேசர் மூலமாகவோ இல்லை சர்ஜிக்கல் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி மூலமாகவோ அந்த கல்லை எடுத்து விடுவாங்க, கல்லை உடச்சி விடுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம். பட் ஒன்ஸ் அந்த எபிசோட்லேருந்து நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த கல் எதனால் திருப்பி வருது அப்படின்னு பார்க்க வேண்டிய சில டெஸ்ட்டுகள் உண்டு. ஸோ அங்கே தான் நெஃப்ராலஜிஸ்ட், சிறுநீரக டாக்டர்ஸோட ரோல் இதில் மேஜராக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஒரு எபிசோட்லேருந்து அந்த கல்லுக்கான அக்யூட் சிம்டம்ஸ்லேருந்து ரிலீவ் ஆனதுக்கப்புறம் இந்த கல் திருப்பி ஏன் வருது அப்படிங்கிறதுக்கான யூரின் டெஸ்ட் இருக்குது, ரத்த டெஸ்ட் இருக்குது. சம்டைம்ஸ் ஃபெமிலியலாக கூட ஒரு சிலருக்கு கல் தொந்தரவு வரலாம். ஸோ அந்த மாதிரி இதில் ஜெனடிக் டெஸ்டிங்லாம் கூட பண்ண வேண்டி வரும். அதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்க வேண்டி வரும். அப்படி பண்ணினா தான் திருப்பி கல் வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸை நம்ம குறைக்க முடியும் சார். ஓகே சார், நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். எஸ். இந்த சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு டயாலிசிஸ் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டயாலிசிஸை தாண்டி நீங்கள் எப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுவீங்க டாக்டர்? கண்டிப்பாக அது இந்த 2 ஆப்ஷன்ஸ் டயாலிசிஸா டிரான்ஸ்பிளான்ட்டா அப்படின்னு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேண்ட்ஸ் டவுன், இஃப் த ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள், இஃப் த பேஷண்ட் இஸ் கரெக்டாக ஃபிட்டாக இருக்காங்க, டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி ஒரு மேஜர் சர்ஜரி அவங்களால எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோ இருக்கும்போது எனி டே டிரான்ஸ்பிளான்ட் இஸ் பெட்டர் தென் டயாலிசிஸ். அஃப்கோர்ஸ் ஓவர் த பாஸ்ட் 50-60 இயர்ஸ் டயாலிசிஸும் சரி ட்ரான்ஸ்பிளான்ட்டும் சரி ட்ரெமெண்டஸ் டெவலப்மெண்ட் இருக்குது. ரெண்டுலேயுமே குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது வி சி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபினிஷ் காலேஜ் அண்ட் கம் அண்ட் கெட் டயாலிசிஸ் அண்ட் கோ பேக் டு டயாலிசிஸ் த நெக்ஸ்ட் டே. அதே மாதிரி ஆஃப் ஒர்க் பண்ணுறவங்க, டீச்சர்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே டயாலிசிஸை மட்டும் பண்ணிவிட்டு அவங்க நார்மல் லைஃப்பை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் வேர் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்கோர்ஸ் ஓவர் டயாலிசிஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம். ஸோ இன்றைக்கிலேருந்து ஒரு நம்மளோட சராசரியான லைஃப் என்ன 65 to 70 வச்சுக்கிட்டோம் நம்ம இந்தியன் பாப்புலேஷன்னா, இந்த லாங் டேர்ம் சர்வைவல் எதில் பெட்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேண்ட்ஸ் டவுன் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்கோர்ஸ் ஓவர் தட். இப்போ இன்றைக்கி ஒரு 100 பேருக்கு டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்க ஒரு 10 வருஷத்தில் இந்த டயாலிசிஸ் மட்டுமே ஆரம்பிச்சுட்டு அதிலே பண்ணிகிட்டு இருக்கவங்க 40-50% பேர் தான் சர்வைவல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க the survival rate goes up. 80-90% of them might be surviving even at the end of 10 years. So any day long term survival and of course மற்ற ஆஸ்பெக்ட்ஸும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் சரி, கம்ப்ளீட் நார்மல்சிக்கு வரது சரி, இது எல்லாமே டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ஷன்ஸில் பெட்டர் தேன் டயாலிசிஸ். ஸோ என்றைக்குமே டயாலிசிஸ் பெட்டர்னு சொல்ல முடியாது. பட் ஹேவிங் செட் தட் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ஷன்ஸ் இல்லை, அவங்க ஆல்ரெடி ரொம்ப எல்டர்லியாக இருக்காங்க, இல்லை ஃப்ரெஜைலாக இருக்காங்க, இல்லை டோனர் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு 100% dialysis is also a very viable option. It also helps to go on with the life. Quality of life ஓரளவு மெயின்டைன் பண்ண முடியும். அந்த ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணினோம்னா. ஓகே டாக்டர், இன்னொரு காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் டாக்டர். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம் மேடம், கும்பகோணத்துலேருந்து வினோத் பேசுகிறேன். வணக்கம் சார், மருத்துவர் இணைப்பில் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. சொல்லுங்க சார். சார் கிட்னியில் வந்து நீர் கட்டி இருக்கு சார், அது காம்ப்ளெக்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஓகே. அது டைப் 2லேருந்து இப்போ 2021 டைப் 3 ஆகிடுச்சு. அதை ரிமூவ் பண்ணுறதா, கிட்னியை ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி தான் வரும்னு சொன்னாங்க. ஓகே சார். நானா எடுக்கல, எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா எடுக்கல சார் இது வரைக்கும். ஓகே. இப்போ என்னன்னா யூரின் வந்து எனக்கு அடிக்கடி ஒரு அரை மாதம் ஒரு டைம் யூரின் வந்துருக்கு. ஒரு வருஷமாக காலும் வலி, கால் வீக்கமும் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? வீக்கம் இல்லை சார், வலி இருக்கு. வலி இருக்கு. ஓகே. ஒரு வருஷமா இருக்கு சார் வலி. ஓகே. எனக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு சார், பிபி மைல்ட் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே சார். ஓகே. இப்போ இந்த கிட்னி ரிமூவ் பண்ணுறதுனால இந்த ஹார்ட் பிரச்சனை எதனால ஏதாவது பிரச்சனை ஆகுமா? ரைட். ஸோ உங்களை இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிஸ்ட் இருந்திருக்கு, அந்த சிஸ்ட் வந்து அவங்க ஸ்டேஜிங் சிஸ்டமில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டேஜ் 2லேருந்து ஸ்டேஜ் 3க்கு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமான்றது ஃபஸ்ட்டு கேள்வி உங்களுது. ஸோ டெஃபினெட்லி இந்த கிட்னியில் வரக்கூடிய சிஸ்ட் வந்து சம்டைம்ஸ் ஆரம்பத்தில் சாதாரண சிஸ்ட்டாக இருந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறமேட்டு இட் கேன் பிகம் கேன்சரஸ் சிஸ்ட்டாக மாறலாம். அதுக்கு ஒரு கிரேடிங் சிஸ்டம் இருக்குது. அவர் சொன்னதுபடி வச்சு பார்த்தா அது ஸ்டேஜ் 2லேருந்து ஸ்டேஜ் 3க்கு வந்திருக்கு அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த மாதிரி ப்ராக்ரஸ் ஆகிருக்கு, அந்த சிஸ்ட் காம்ப்ளெக்ஸ் சிஸ்ட்டாக மாறுது அப்படின்னாக்க டெஃபினெட்லி சர்ஜிக்கல் இஸ் அன் ஆப்ஷன். ஸோ ஏன்னா அது கேன்சராக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால நீங்கள் சர்ஜரி ப்ரொசீட் பண்ணுறது டெஃபினெட்லி இட் இஸ் அ வைபிள் ஆப்ஷன். அந்த நம்பர் 2, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்றது இப்போ பேசிக்காக உங்கள் கிட்னி எந்த லெவலில் ஃபங்க்ஷனிங் இருக்குது, அந்த மற்ற கிட்னி இன்னொரு கிட்னி எப்படி இருக்குது, உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, உங்கள் ஹார்ட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த சர்ஜரிக்கு ஃபிட்டாக இருக்கீங்களான்றதை முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சர்ஜரி ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வெல் எக்யூப்டு சென்டரில் இது எல்லா அசஸ்மெண்ட்டையும் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக இந்த சிஸ்ட்டுக்கான சர்ஜரியை நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் சார். ஓகே சார், இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம் சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க? இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. சொல்லுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். யூரின் பிளாக்
டயபெட்டிக் சரிங்க சார். யூரின் பிளாக் ஆகி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். சுத்தமா வந்து பிளாக் ஆகுது. யூரின் போறது வந்து ரொம்ப கஷ்டமா பிளாக் இருக்கு ஆகி sir. ஸ்ட்ரெயின் பண்ணி போகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. சொல்லுங்கள் சார் மேலே. ஹலோ, கேட்குதுங்க சார், சொல்லுங்கள். யூரின் வந்து போகிறதுக்கு ஸ்ட்ரெயின் ஆகி போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. யூரின் எப்பவுமே போற ஃபீலிங் விட்டு விட்டு வருது. விட்டு வர மாதிரி இருக்கு. சரிங்க சார். உங்கள் வயசு என்ன ஆகுதுங்க சார்? ஹலோ, உங்களுக்கு என்ன ஏஜ் Diabetes ஆகுதுங்க இருக்கு சார்? அப்படின்னு சொல்றாங்க சார். எனக்கு Diabetes. 70 ஆகுதுமா. டயபெட்டிக் பேஷண்ட். கிளியராக இல்லை சார். உங்கள் ஏஜ் என்னன்னு சொன்னீங்க சார்? 70 வயசு ஆகுது. ஓகே சார். ஸோ ஒரு டயபெட்டிக் பேக்ரவுண்டில் 70 வயசு ஒரு மேல் பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி யூரின் போகிறதுல சிரமம். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் 2 வகையான பிரச்சனைகள் இருக்கலாம் சார் உங்களுக்கு. ஒன்று, வயசு ஆக ஆக ஆண்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிற கிளாண்ட் பெருசாகும். அது அந்த யூரின் போகிற பாதையை சுற்றி வளர்ந்துக்கிட்டே வரும். ஸோ அப்படி போகும்போது அந்த வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா யூரின் ஃப்ரீயாக போக முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி இல்லை அது நின்று வர மாதிரி இருக்கும். ஸோ இதை ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது எதனாலனா இது இன்ஹெரண்ட்டாகவே ஆம்பளைங்க எல்லாருக்குமே ஒரு 50லேருந்து 60 வயசுக்கு மேலே இந்த ப்ராஸ்டேட்ன்ற கிளாண்ட் வந்து பெருசாகலாம். ஸோ இது என்ன மாதிரியான பெருசாகுது? சாதாரண பினைன் தானா இல்லை இதுலேயும் கேன்சரஸாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு சில டெஸ்ட்டுகள் இருக்குது. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ண வேண்டிய வரும். இந்த ப்ராஸ்டேட் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எய்தர் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் அவைலபிள், சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் அவைலபிள். எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்க அதை டிசைட் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம். ரெண்டாவது, அகைன் டயபெட்டிஸ் இருக்குது, யூரின் அடிக்கடி போகிற மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா சுகரோட பேசிக் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். இன்ஃபெக்ஷன் யூரினில் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சுகர்னால் இருக்க கிட்னி பாதிப்பு ஆல்ரெடி வந்திருக்காதுன்றதையும் பார்க்கணும். ஸோ பேசிக்கான ஒரு யூரின் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குற டெஸ்ட், அந்த ப்ராஸ்டேட் எவ்வளோ எந்த சைஸில் இருக்குது, பெருசாக இருக்கா அப்படின்னு பார்க்குற டெஸ்ட்டு, அது கேன்சரஸாக இருக்கா இல்லை சாதாரண என்லார்ஜ்மெண்ட்டான்னு பார்க்கக்கூடிய PSA அப்படிங்கிற டெஸ்ட். இந்த 4 டெஸ்ட்டையும் பண்ணிங்கனாலே உங்களுக்கான என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்ற சொல்யூஷனுக்கு we can arrive at it, சார். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
கேட்குறீங்க. அகைன் இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, அந்த லிவிங் டோனராக இருந்தால் நம்மளால் சர்ஜரியே டைம் பண்ண முடியும். ஒரு 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளே வில் ஐடென்டிஃபைட் அண்ட் வில் பி ஏபிள் டு டூ த சர்ஜரி. ஆன் தி அதர் ஹேண்ட், இந்த இறந்து போனவங்க கிட்னிக்காக பதிவு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வெயிட்டிங் பீரியட் வந்து வில் கோ ஆன் டில் 2 to 3 years ஆர் மோர் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் டெஃபினெட்லி தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் தே ஹேவ் டு டூ. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் இல்லை, சைக்காலஜிக்கல் காம்பனண்ட்டையும் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டி வரும். ஸோ மெடிக்கலி டயாலிசிஸ்ன்றது என்ன தான் ஒரு கிட்னிக்கான சப்போர்ட்டிவ் தெரப்பியாக இருந்தாலும் ஒரு ஆக்சுவல் கிட்னியோட வேலையை முழுசாக அது ரீப்ளேஸ் பண்ணாது. ஸோ ஆன் டாப் ஆஃப் தட் வி வில் பி கிவிங் தம் சில மெடிகேஷன்ஸ், சில சப்ளிமெண்ட்ஸ், இது எல்லாமே கொடுத்துட்டே இருவோம். ஹார்மோன், அதாவது கிட்னியிலேருந்து மற்ற செயல்பாடுகள் எல்லாம் டயாலிசிஸில் கிடைக்காது. ஸோ ரத்த சுரக்கிற சுரபி, ஹார்மோன், இது எல்லாமே இன்ஜெக்ஷன்ஸாக கொடுக்க வேண்டி வரும். அது இல்லாமல் கரெக்டான டயட், ஸோ எவ்வளோ தண்ணி அளவு அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ உப்பு, எவ்வளோ ப்ரோட்டீன், ஸோ இந்த மாதிரி டயட்ரி ஃபேக்டர்ஸையும் நம்ம பார்த்துக்க வேண்டியது வரும். ஸோ மெடிக்கல் as well as this dietary and lifestyle modifications இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். on the other hand, வெயிட்டிங் பீரியட் ஆக அவங்களுக்கான ஒரு பயமும் ஜாஸ்தியாகும், சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் அஃபெக்ட் ஆகும். அந்த காம்பனண்ட்லையும் கவுன்சிலிங், இல்லை இது இவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, இது இவ்வளோ சீக்கிரம் வந்துடலாம், இப்போ ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்டையும் சைட் பை சைட் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ தட் when the option comes, ஒரு இறந்து போனவங்க கிட்னி அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ரொசீஜருக்கு போக முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வில் பி டூயிங் இட் சைட் பை சைட். ஓகே டாக்டர், இப்போ வந்து கிட்னி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. இதில் வந்து உயிரோட இருக்கவங்களோட கிட்னி வந்து ரொம்ப பெட்டராக இருக்குமா, இல்லை இறந்தவங்களோட கிட்னி எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது பெட்டராக இருக்குமா? ஓகே, ஸோ இது இந்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸோ கிட்னியோட சோர்ஸ் எங்கேருந்து எடுக்கலாம்னா நமக்கு வைட்லி காமனாக அவைலபிளான 2 சோர்ஸ் தான். ஒன்று, ஒரு பேஷண்ட், கிட்னி பேஷண்ட்டோட சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காங்க, இல்லை அம்மா, இல்லை கூட பிறந்தவங்க யாராவது கிட்னி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து கிட்னி எடுத்து கொடுக்குறது. 2வது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து இறந்து போனவங்க கிட்னிக்கு பதிவு பண்ணி அதுலேருந்து கிட்னி கிடைக்கிறது. இதில் ஒன்றுத்துக்கு ஒன்று எது பெட்டர் அப்படின்றத அல்டிமேட்டாக டிசைட் பண்ணுறது நம்ம வைக்கிற கிட்னியோட குவாலிட்டி தான். ஸோ அந்த கிட்னியோட அல்டிமேட் குவாலிட்டி எப்படி இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இறந்து போனவங்க கிட்னியாக இருந்தாலுமே எந்த வயசு அந்த கிட்னிக்கு, அவங்களுக்கு ஏதாவது முன்னாடி பாதிப்பு இருந்திருக்கா, அவங்க கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா. இன்ஃபேக்ட் லிவிங் டோனராக இருந்தாலும் அதே தான். ஸோ சம்டைம்ஸ் ஒரு மார்ஜினல் டோனர், ஒரு சுகர் இருக்கிறவங்களோட, இல்லை பிபி இருக்கிறவங்களோட கிட்னியை கூட எடுத்து மாற்றி பார்ப்போம் ஆர்கன் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால. ஸோ அப்போ பேசிக்கலி இந்த அவுட்கமை எது டிட்டர்மைன் பண்ணுதுன்னா நம்ம வைக்கிற டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற ஆர்கனோட குவாலிட்டி தான். இதில் லிவிங் டோனர் பெட்டரா இல்லை டிசீஸ் டோனர் பெட்டரான்றதை விட எந்த டொனேஷனாக இருந்தாலும் அந்த ஆர்கனோட பேசிக் குவாலிட்டி, அதாவது பேஸ்லைன் குவாலிட்டி எதுவோ அதுதான் அந்த ஓவரால் அவுட்கமை வந்து நமக்கு நாளைக்கு இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் தட் சார். ஓகே டாக்டர், இப்போ சர்ஜரிக்கு அப்புறம் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஜெக்ஷன்னா என்ன டாக்டர்? ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம ஒரு கிட்னி எடுத்து இன்னும் ஒரு பிளட் குரூப்பை மட்டும் நம்ம காமனாக இருக்கா, மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்து வச்சிட்டாலும் நம்ம உடம்பை பொறுத்தவரை வேறு ஒருத்தவங்களோட கிட்னியை தான் எடுத்து நமக்கு வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஃபாரின் பாடி. ஸோ நம்ம உடம்பு எப்படி ப்ரைம் ஆயிருக்கு, நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி இப்போ ஒரு பேசிக்காக ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ நம்ம உடம்புல வந்ததுன்னா நம்ம உடம்பு என்ன பண்ணுவோம், பேசிக்கலி நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு இம்யூனிட்டியை, ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை மவுண்ட் பண்ணுவோம். அது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம அதை பாடி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு அந்த கிட்னி நல்லது தான், அது உடம்புக்குள்ளே வந்துட்டால் நல்லது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு தெரியாது. ஸோ அந்த கிட்னி நம்ம உடம்பு அதை என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னா இட் இஸ் ஆல்சோ அ ஃபாரின் பாடி. ஸோ அந்த ஃபாரின் பாடி நமக்கு வேண்டாம், அதனால் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்திக்கு தெரியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க அது வேண்டாம், அதை வெளியே தள்ளிடணும், அது இல்லைனா எப்படியாவது அதை வேலை செய்ய விடாமல் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக இம்யூன் ரெஸ்பான்ஸ் அவர் பாடி வில் மவுண்ட். அப்படி பண்ணும்போது அந்த கிட்னியை வேண்டாம் அப்படின்னு நம்ம அது தள்ளி வச்சுறது. இந்த ப்ராசஸ் தான் ரிஜெக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம புதுசாக வச்ச கிட்னி வந்து வேலை செய்யாது. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது முக்கியமான ஃபேக்டர் நம்ம என்ன ஓவர் கம் பண்ணோம்னா எந்த அளவுக்கு அந்த கிட்னி கொடுக்குறவங்களுக்கும் கிட்னி வாங்குறவங்களுக்கும் டிஷ்யூ, பிளட் குரூப்பிங் இந்த மாதிரியான மேட்சிங் இருக்குன்றதை அசஸ் பண்ணிவிட்டு இந்த ரிஜெக்ஷனுன்ற ப்ராசஸ் வராமல் இருக்கிறதுக்கு பேசிக்கலி இவங்களோட எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கான மருந்துகள் கொடுப்போம். ஸோ ஏன்னா இந்த எதிர்ப்பு சக்தி மூலமாக தான் இந்த ரிஜெக்ஷன்ற ப்ராசஸ் நடக்குது. ஸோ எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல குறைச்சோம்னா அந்த ரிஜெக்ஷன் ப்ராசஸ் வராது. பட் இட்ஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வாட். எதிர்ப்பு சக்தி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எதிர்ப்பு சக்தியை குறைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரான்ஸ்பிளான்ட் வந்து அச்சீவிங் அ ஃபைன் பேலன்ஸ் பிட்வீன் இம்யூனோசப்ரஷன் அண்ட் மெயின்டைனிங் த பேசிக் இம்யூனிட்டி. இதுதான் வந்து டிரான்ஸ்பிளான்டோட அவுட்கம் இட் வில் டெஃபினெட்லி டிட்டர்மைன். ஓகே சார், இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க லைஃப் லாங் ஃபுல்லாகவே டேப்லெட்ஸ் எடுக்கணும் இல்லையா? இதுக்கு வந்து அவங்க எப்படி பழகிக்கிறாங்க டாக்டர்? கண்டிப்பாக எடுக்க வேண்டியது வரும். அன்லெஸ் ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது நாட் ஈவன் வேறு மாதிரி இருக்கிற ட்வின்ஸ் கூட கிடையாது, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், மோனோஜெனிக் ட்வின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் ஜெனட்டிக்கலி ஆல்சோ தே வில் பி வெரி வெரி சேம்.
அந்த மாதிரி ஒரு டோனர் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்ம பாடி வந்து அதுவும் நம்ம கிட்னி தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும். அதை தவிர நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்லேருந்து இந்த மாதிரி இப்போ நமக்கு அப்பா அம்மா கொடுக்குறாங்க, இல்லை அன்ரிலேட்டடாக யாராவது கொடுக்குறாங்க, எப்படி கொடுத்தாலும் நம்ம பாடி வந்து அதை வேணாம் தான் சொல்லும். ஸோ இந்த ரிஜெக்ஷன் ப்ராசஸை கடைசி வரை நம்ம உடம்பு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ அது வராமல் இருக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதிர்ப்பு சக்தியை குறைக்க வேண்டிய மாத்திரைகள் கொடுக்க வேண்டியிருக்கு. பேசிக்கலி 3 முக்கியமான மாத்திரைகள் கொடுப்போம். கண்டிப்பாக இந்த மாத்திரைகளை லைஃப் லாங் எடுக்க வேண்டியது வரும். பட் டோஸ் எந்த மாதிரி எடுக்கணும், எவ்வளோ இன்டென்சிவாக எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டில் ஆரம்பித்து போக போக மாறிக்கிட்டே வரும். அதுக்கான அட்வைஸை இன்ஃபேக்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா ஒரு டோஸை விட்டால் கூட ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாத்திரைகளை கண்டினியூஸாக ரெகுலராக டைமுக்கு எந்த மாதிரியான டோஸில் நாங்கள் சொல்கிறோமோ அந்த மாதிரி எடுக்கணுன்றது வெரி வெரி க்ரூஷுவல். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ட்ரைனிங். இன்ஃபேக்ட் எங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ்க்குலாம் படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ அவங்க எல்லாருக்குமே ஒன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸை முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் மாத்திரை பேர், அந்த முக்கியமான 3 மாத்திரைகளோட பேர், டோஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். By the day they get discharged and go, they will be very thorough with all these 3 medications. We ensure that. That is also a part of us, not just treating them. அவங்களை எஜுகேட் பண்ணி இந்த மாத்திரையோட என்ன மாதிரி எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணும் அப்படின்ற கிளியர் கட் தாட் ப்ராசஸோட தான் அவங்கள வீட்டுக்கே அனுப்பிச்சி வைப்போம். ஸோ கண்டிப்பாக லைஃப் லாங் அந்த மாத்திரைகளை எடுக்க வேண்டியது வரும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சிறிய இடைவேளைக்கு பிறகு சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடரும்.
இல்லை அதுக்கப்புறம் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸோ எதுவும் இல்லைன்னா தேர் லாங்கிவிட்டி வந்து இன்றைக்கி ஆவரேஜாக ஒரு 15லேருந்து 20 இயர்ஸ் கிட்ட வரை இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது அட்வான்ஸ்ட் ஆகிட்டு தான் வருது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் அது வந்துச்சுனாலும் சரி, ஆர் எதிர்ப்பு சக்தியை நம்ம குறைக்கிறதுனால வரக்கூடிய இன்னொரு காம்ப்ளிகேஷன், ஏதாவது இந்த இன்ஃபெக்ஷன் எதிர் அந்த கிட்னிலையோ இல்லை உடம்புல மற்ற பகுதியிலையோ இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வரும்போது டெஃபினெட்லி இந்த கிராஃப்டோட கிட்னி வந்து கிராஃப்ட்னு சொல்லுவோம், அந்த கிராஃப்டோட லாங்கிவிட்டி டெஃபினட்டாக குறையும். பட் அப்படி எதுவும் இல்லாமல் ப்ராப்பராக அந்த பாடி அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, ரிஜெக்ஷன் இல்லை, இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா இன்றைக்கி அவைலபிளாக இருக்கிற நல்ல சஃபஸ்டிகேட்டட் மெடிசின்ஸ், இம்யூனோசப்ரெசன்ஸ் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது 15 இயர்ஸ் to 20 இயர்ஸ் ஆவரேஜாக அந்த கிட்னியோட வேலைகள் நல்லாவே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மேம். ஓகே டாக்டர், இது வரைக்கும் நீங்கள் பண்ண சர்ஜரியில் என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க டாக்டர்? அண்ட் இந்த காம்ப்ளிகேஷன் இன்ஃபேக்ட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இப்போ 2014 இப்போ வர மோர் தென் 250 டிரான்ஸ்பிளான்ஸ் கிட்ட பண்ணியிருக்கோம். நிறைய காம்ப்ளிகேட்டட் கேசஸில் இருந்து நாட் ஸோ சூட்டபிள் கேசஸ், அந்த மாதிரி ஹை ரிஸ்க்கான கேசஸையும் எல்லாம் பண்ணியிருக்கோம். இதில் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா இமீடியட்டாக சர்ஜரி பண்ணோன்னே வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து சர்ஜரி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், ப்ளீடிங் வரலாம், பிளட் ப்ரெஷர் குறையிறது, இந்த வென்டிலேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம், இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் பெரிய சர்ஜிக்கல் பீரியட் சர்ஜரி நடந்து கொஞ்ச நாளில் வரக்கூடியது. பட் அதுக்கப்புறம் லாங் டேர்ம் வரக்கூடியதுன்னா அந்த 2 மேஜர் இஷ்யூஸ் தான் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது. ஒன்று இன்ஃபெக்ஷன், அந்த இன்ஃபெக்ஷனில் வெரி காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், அதாவது சிறுநீரக பாதையில் வர இன்ஃபெக்ஷன். ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், அந்த கிட்னி கிராஃப்ட்லேயுமே கம்ப்ளீட்டாக இன்ஃபெக்ஷன் ஆகலாம். இது இல்லாமல் எதிர்ப்பு சக்தியை நம்ம குறைக்கிறதுனால உடம்புல மற்ற உறுப்புகளும் பாதித்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அது ஒன்று. ரெண்டாவது கிட்னி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன், அதாவது இந்த ரிஜெக்ஷன் ப்ராசஸும் வரலாம். ஸோ அதுவுமே என்ன மாதிரியான ரிஜெக்ஷன்றதை தான் பொறுத்து. ஒரு சில ரிஜெக்ஷன் மைனராக இருக்கும், ட்ரீட் பண்ணலாம், திருப்பி கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணி நார்மல் ஆகலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி சம்டைம்ஸ் ரிஜெக்ஷன்ஸ் ஆர் ஸோ சிவியர், அந்த கிட்னியே எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸுக்கும் போகலாம். ஸோ லைக் ஐ ஏர்லியர் டோல்ட் யூ, த பெஸ்ட் அவுட்கம் வந்து வில் டிபெண்ட் அப்பான் த ஃபைன் பேலன்ஸ். அந்த இம்யூனோசப்ரெஷன்ஸ்க்கும் இம்யூனிட்டியை குறைக்காமல் இருக்கிறதுக்குமான ஃபைன் பேலன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணினோம்னா ஓவரால் அந்த கிட்னியோட அவுட்கம் வந்து இட்ஸ் ரிலேட்டிவ்லி வெரி குட். ஓகே டாக்டர், யாரெல்லாம் கிட்னி டோனராக இருக்கலாம், என்னென்ன பிளட் குரூப் இருந்தால் உங்களுக்கு செட் ஆகும் டாக்டர்? இது இட்ஸ் அ வெரி வேலிட் கொஷின்ஸ். ஏன்னா டே இன் அண்ட் டே அவுட் இதுதான் நாங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின். அதாவது ஒரு இந்த ஆர்கன் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால எப்படியாவது ஒரு டோனரை ஐடென்டிஃபை பண்ணிடணும், அவங்கள எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வெரி இம்பார்ட்டண்ட்டான எய்மாக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேரியர் வந்து பேசிக்கலி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஏபிஓ கம்பேட்டபிள் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னும் போது பிளட் குரூப் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்குறது. அதாவது இந்த ரெசிபியன்ட், அதாவது கிட்னி வாங்குறவங்களுக்கும் கிட்னி கொடுக்குறவங்களுக்கும் பிளட் குரூப் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது. இதில் ஓ குரூப்பில் இருக்கவங்க யூனிவர்சல் டோனர்ஸ், யாருக்கு வேணால் கிட்னி கொடுக்கலாம். ஏபி இருக்கிறவங்க வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ஸ், யார்கிட்ட இருந்து வேணால் கிட்னி வாங்கலாம். வேறு ஏ அண்ட் பிக்கு அந்த கரஸ்பாண்டிங் குரூப்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ குரூப்பில் ஒரு கிட்னி பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓ குரூப்பில் இருந்தோ இல்லை ஏ குரூப்பில் இருந்தோ கிட்னி கொடுக்கலாம், பியிலேருந்து கொடுக்க முடியாது. இது இட்ஸ் அ காமன் திங், ஏபிஓ கம்பேட்டபிள் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸ். ஒருவேளை இந்த பிளட் குரூப் மேட்ச் ஆகலைனா கூட இன்னும் ஒரு சில ஸ்டெப்ஸ்களை எடுத்துட்டு we can still go ahead with the transplant. அதை வந்து ஏபிஓ இன்கம்பேட்டபிள் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் another type, இன்னும் கொஞ்சம் sophisticated, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டைப் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட். தட் இஸ் ஆல்சோ டன் அக்ராஸ் இன் so many places including சிம்ஸ்லையும் நாங்கள் நிறையாவே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ த ஃபஸ்ட்டு பேரியர் கிட்னி கொடுக்கறதுக்கு வந்து பிளட் குரூப் மேட்ச் ஆகுதுன்றது. அதுக்கு அடுத்து இந்த டோனர் ஆஸ்பெக்ட்டுக்கு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு பிளட் குரூப் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னாக்கா அந்த கிட்னியை எடுத்து இவங்களுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருக்கிறாரு, அவரோட ஓவரால் ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்க கிட்னி டொனேட் பண்ணலாமா, அவங்க கிட்னியோட குவாலிட்டி மட்டும் இல்லாமல் ஓவரால் அவங்களோட பிக்சர் எப்படி இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா ஹீஸ் அ ஹெல்தி மேன். ஒரு ஹெல்தி மேனை வந்து வி ஆர் கோயிங் டு சப்ஜெக்ட் டு அ ப்ரொசீஜர். இப்போ யாருமே ஒரு ஹெல்த்தியாக இருக்கையில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கோ எதுக்கோ போகிறது கிடையாது. வேற ஹியர் நம்ம அவங்கள வந்து வி ஆர் கோயிங் டு சப்ஜெக்ட் டு அ மேஜர் சர்ஜரி. ஸோ அப்படி இருக்கிறச்ச அவங்கள கம்ப்ளீட் எவாலுவேட் பண்ணுவோம். கிட்னி மட்டும் இல்லாமல் அவங்க அஸ் அ ஹோல் ஓவராலாக எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஹார்ட் எப்படி இருக்குது, சுகர் ஏதாவது இருக்கா, மற்ற ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையும் அசஸ் பண்ணிவிட்டு எவ்ரி ஸ்டெப்லையுமே அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு பிளட் குரூப் மாதிரி இன்னும் சில மேட்சிங், இந்த டோனருக்கும் ரெசிபியண்ட்டுக்கும் மேட்சிங் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சர்ஜரி லெவலுக்கே போகிறோம். ஸோ த ஐடென்டிஃபைங் த டோனர் இனிஷியலாக ப்ரிலிமினரி ஈஸியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் செவரல் லேயர்ஸ் ஆஃப் ஃபில்டரிங் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துட்டு எல்லாத்துலேயுமே அவங்க ஓவர் கம் பண்ணால் தான் they will be able to donate the organ to the kidney patient. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. மேம் நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் மேம். சொல்லுங்க சார், மருத்துவர் இணைப்பில் இருக்காங்க, சந்தேகங்களை கேளுங்க. சொல்லுங்க சார். சார் கேட்குது சார், சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். எஸ் சார் நாங்கள் வந்து இங்கே பெங்களூர்லேருந்து பேசுகிறோம் சார். நாங்கள் சொல்லுங்க சார். இங்கே மணிப்பால் வந்து நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் சார். நாங்கள் ஓகே சார். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி எனக்கு வந்து திருப்பி ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். சரிங்க. 5 இயர்ஸில் ஓகே. அது என்ன ஆகுதுன்னா திருப்பி கால் எனக்கு வந்து வீட்டில் விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு சார் எனக்கு. சரிங்க சார். அது வந்து என்ன ஆச்சுன்னா இங்கே
2-3 ஹாஸ்பிட்டலில் காமிச்சேன் சார்ங்க. ம் காமிச்சதுக்கு அவங்க என்ன சார் சொன்னாங்க, இது உங்களுக்கு வந்து அடியே இன்ஃபெக்ஷன் ஆகிடும் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால். ம் அது வந்து நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க சார் அவங்க. சரிங்க சார். நாங்கள் இங்கேருந்து ஒரு நகரிப்புத்தூர் இது போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் போய் இது ஆப்ரேஷன் பண்ண அவங்க சொல்லிட்டாங்க சார். ஓகே. இது எப்படி சார் செய்யலாம் நம்ம? சரி. ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அந்த கிட்னியுமே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கு, அது இன்ஃபெக்ஷனாக என்னன்றது கிளியராக தெரியல, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குறீங்க. சார். ரைட். ஸோ இது வந்து டெஃபினெட்லி ஒரு வெல் எக்யூப்டு சென்டரில் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அப்ரோச்சே பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் செட்டப்பில், அதுவும் கிட்னி சரியாக வேலை செய்யாத செட்டப்பில் இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த காலில் நீங்கள் இப்போ ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஃப்ராக்சர்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஒருவேளை ஃப்ராக்சருக்கு வெளியில் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ திஸ் ரெக்வயர்ஸ் அ மேஜர் ப்ரொசீஜர். சர்ஜரி மட்டும் இல்லாமல் அந்த இன்கேஸ் இன்ஃபெக்ஷன் அப்படிலாம் ஏதாவது இருக்குன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் சைட் பை சைட் நம்ம பண்ண வேண்டியது வரும். ஸோ இந்த 2 ஆஸ்பெக்டையும் ட்ரீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுடைய கிட்னி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டி வரும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு எல்லா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்ஸ் செட்டப்பில் நீங்கள் இதை அப்ரோச் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்குங்க சார். ஓகே சார், நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நேயர்களோட சந்தேகங்களுக்கும் நான் கேட்ட கேள்விகளுக்கும் சிறப்பாக பதில் அளிச்சிங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியுடன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.